தமிழ்நாடு எலெக்ஷன் மே 2026 முடிஞ்ச சில வாரங்கள்லயே மீண்டும் ஒரு தேர்தல் களம் வந்திருக்கு. தமிழ்நாட்டின் 5 சட்டமன்ற தொகுதிகள்ல இடைத்தேர்தல் வரப்போகுது. தேர்தல் முடிஞ்சு இவ்வளவு குறுகிய காலத்துல ஏன் இந்த 5 தொகுதிகளும் காலியாக அறிவிக்கப்பட்டன? இதற்கான சட்டப்பூர்வ பின்னணி என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல தெளிவா பார்ப்போம். வெல்கம் டு அரேஞ்ச் ஸ்பீக்ஸ். உங்க எல்லாரையும் இந்த வீடியோல பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த 5 தொகுதியில முதல் தொகுதி ஏன் காலியானுச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள் 2 தொகுதியில அமோகமான வெற்றி பெற்றாரு. அதாவது திருச்சி கிழக்கு பகுதியிலையும் சென்னை பெரம்பூர் பகுதியிலையும் அவர் வெற்றி பெற்றாரு. மக்கள் பிரதிநிதித்துவ விதிப்படி ஒரு எம்எல்ஏக்கு ஒரு தொகுதி தான் இருக்கணும். அதனால திரு விஜய் அவர் திருச்சி கிழக்கு பகுதியை ராஜினாமா செஞ்சுட்டு சென்னை பெரம்பூர் பகுதியை தக்க வச்சுக்கிட்டாரு. மீதியுள்ள 4 தொகுதியில எப்படி இடம் காலியானுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவை சேர்ந்த 4 எம்எல்ஏக்கள் தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளார்கள். அதோட முழு டீடைல்ஸ் ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன் பாருங்க. இந்த 4 பேரும் அதிகாரப்பூர்வமா தங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்துல தங்களை இணைச்சுக்கிட்டாங்க. சட்டசபைகளின் விதிப்படி ஒரு எம்எல்ஏ தனது தொகுதியிலிருந்து ராஜினாமா செய்தால் அந்த தொகுதி காலியாக தான் அறிவிக்கப்படும். அதே காலியா அறிவிக்கப்பட்ட அடுத்த 6 மாசத்துக்குள்ள ஒரு இடைத்தேர்தல் வச்சாகணுங்கிறது தான் ரூல்ஸ். இப்போ காலியா இருக்கிற 5 இடம் என்னென்ன அப்படின்னா, அம்பாசமுத்திரம், மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம், அப்புறம் திருச்சி கிழக்கு. தேர்தல் ஆணையம் கூடிய சீக்கிரத்துல இந்த 5 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தலுக்கான டேட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் நண்பர்களே தற்போது இடைத்தேர்தலுக்கான முழு நிலவரம். தேர்தல் களம் எப்படி இருக்க போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் நான் படிக்க ஆர்வலா இருக்கேன். இது மாதிரியான டெய்லி ஃபேக்ட்ஸ், இன்ட்ரெஸ்டிங் திங்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அரவிந்த் ஸ்பீக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.